டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க இன்ஜினியர் ஜோசப் பேசுறேன். ரூஃப் ஸ்லாப் அதிலும் விசேஷமா ஸ்லோப் ரூஃப் அல்லது பிட்ச் ரூஃப் பத்தி பார்ப்போம். ஆர்கிடெக்ட் எலிவேஷன்ல பெரும்பாலும் ஸ்லோப் ரூஃப் இடம்பெறுது. அதனாலேயே அந்த கட்டடம் ஒரு வித்தியாசமான அழகான தோற்றமும் பெறுது. இந்த ஸ்லோப் ரூஃப் பத்தி முக்கியமான டிப்ஸ்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரல் இம்பார்ட்டன்ஸ் பத்தி முதல்ல பார்ப்போம். காங்கிரீட் ரூஃப்கள் வர்றதுக்கு முன்னாடி ட்ரெஸ் ரூஃப்னு ஒரு மெத்தட் இருந்தது. அந்த காலகட்டங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ரூஃப் எல்லாம் ஸ்லோப் ரூஃபா அமைஞ்சிருக்கும். மேல் பகுதி இந்த கார்னர், அது ரெஸ்ட் ஆகிற இந்த இடம், இந்த ரெண்டையும் இணைக்கிற இந்த டை பீம், இது மூணு தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது மூணுமே கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது மூணும் சேர்ந்து இந்த ரூஃப் ஒரு செப்பரேட் மெம்பரா இந்த ரெண்டு செவுத்துலயும் ரெஸ்ட் ஆகுது. அந்த ரெஸ்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு பெரும்பாலும் ஸ்ட்ராங்கான கல்லுவரி போட்டிருப்பாங்க. இதே ரூஃப் ஸ்லாப ஆர்சிசி கான்செப்ட்ல பார்த்தோம்னா கம்பி எப்படி போடலாம்? சாதாரணமாக கம்பியை கொண்டு வந்து இப்படியும் வளைக்கிறாங்க, மேலே கொண்டு வந்து இப்படியும் வளைக்கிறோம். அப்படி போடும்போது அது ஷார்ட்டர் ஸ்பேனுக்கு அப்படி போடலாம். ஸ்பேன் கொஞ்சம் அதிகமாகும் போது மோர் தென் 3 மீட்டர்ஸ் 5 மீட்டர்ஸ் வரும்போது இப்போ என்னன்னா இந்த பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டாப்ல போகுது, இந்த பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த டாப்ல போகுது. அதாவது கைகளும் சாதாரணமாக சேர்றதுக்கும் கைகளையும் கோர்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த ரெண்டு கம்பிகளோட அமைப்பு. அடுத்து இந்த ரூஃப் ரெஸ்ட் ஆகிற இடம் செவுரு இருக்கிற இடத்துல அந்த பாட்டம் ஆஃப் த ரூஃப் அது ஜாயிண்ட் ஆகிற இடம். அந்த இடத்துல ஒரு பீம் கொடுத்துருந்தோம்னா தான் அந்த லோடு டயகனல் வர லோடு வெர்டிகலோட டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுடைய வால் அல்லது காலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ரூஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா இன்னைக்கான டிப்ஸுக்கு வருவோம். ரூஃப் எண்ட் ஆகிற இடத்துல வர்ற பீம் லோட் பேரிங் வாலை பொறுத்த வரைக்கும் சுவத்துல எல்லா இடத்துலையும் போட்டிருக்கணும். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் பிரச்சனை இல்லை, ஆஸ் பர் டிசைன் ரூஃபையும் எல்லா பக்கமே வந்திருக்கும். இப்படியான ஸ்லோப் ரூஃபில் அழகான எலிவேஷனாக வடிவமைச்சு உங்கள் ஏரியாவிலேயே ஐ கேச்சிங் பில்டிங்காக உங்கள் கட்டடத்தை கட்டுங்க. தேங்க்யூ.